நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ். ரெயின்ஃபால்னால் மழை, மழை மழை நீர். ரெயின்னா மழை, ரெயின்ஃபால்னால் மழை நீர்னு அர்த்தம். ரைட்டா? ரெயின் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, மழையின் வீழ்ச்சி, மழை பெய்தல், எவ்வளோ மழை பெய்கிறது என்பதை பார்ப்பது. ரெயின்ஃபால் மழை விழுவதை கவுண்ட் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூஷன்னா பங்கிடுவது. அப்போ மழை விழுவதை பங்கிடுவது, இந்தியாவில் எவ்வளோ மழை விழுகிறது என்பதை எவ்வாறு கணக்கிட்டு சொல்லுவது. அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ரெயின்ஃபால்னு சொன்னால் மழை விழுவதை பங்கிடுதல் அப்படின்றா அது எவ்வளவு மழைகள் இந்தியாவில் விழுகிறது, மழை பெய்கிறது என்பது பார்க்கலாம். தி ஆவரேஜ் அனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் 118 சென்டிமீட்டர். அப்படின்னா ஆவரேஜ் ஒரு வருஷம் முழுக்க, ஆவரேஜ் அனுவல்னால் வருடம் முழுவதும் இந்தியா மொத்தத்துக்கும். ரைட்டா? தி ஆவரேஜ் ஆவரேஜ்னால் அதன் ஆவரேஜ்ன்றது விகிதம். இப்போ ஒரு இடத்துல கம்மியாக விழுகும், 100 சென்டிமீட்டர் விழுகும், இன்னொருத்தில் 50 விழுகும், இன்னொருத்தில் 80 விழுகும், இன்னொருத்தில் 200 விழுகும், இன்னொருத்தில் 300 விழுகும். அப்போ எல்லாத்தையும் கூட்டி அந்த மொத்த நிலப்பரப்பால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ரெயின்ஃபால் கிடைக்கும். ரைட்டா? எல்லா சென்டிமீட்டரையும் கூட்டிட்டு மொத்த நிலப்பரப்பு, இந்தியாவோட நிலப்பரப்போட டிவைட் பண்ணேன்னா ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் இந்தியா கிடைக்கும். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு வச்சு டிவைட் பண்ணணும். ரைட்டா? அங்கங்கே கிடைக்கக்கூடிய எத்தனை வருடம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெயின்ஃபால்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதை வச்சு கணக்கு போடுவாங்க. அப்போ இந்த ஆவரேஜ் அனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஆவரேஜ்னா சராசரி வருடாந்திர மழையின் அளவு. ரெயின்ஃபாலில் மழையின் அளவு, இந்தியாவின் மழையின் அளவு எவ்வளோ இருக்கிறது? 118 சென்டிமீட்டராக இருக்கிறது. ஆவரேஜ்னா சராசரி, அனுவல்னா வருடாந்திர, மழையின் அளவு, மழை பெய்தல் ஆஃப் இந்தியா. எங்கே? ஆஃப் இந்தியாவின் மழை பெய்தல் எவ்வளவாக இருக்கிறது? 118 சென்டிமீட்டராக இருக்கிறது. அவ்வவர் இருந்த போதிலும் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்த கண்ட்ரி இஸ் ஹைலி அன்ஈவன் அப்படின்றான். ஸ்பேஷியல்னா இடம், நிலம், இதெல்லாம் ஸ்பேஷியல்னு சொல்லுவான். ஸ்பேஷியல்னா இடம் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியாகவும் இருக்கும். அதனுடைய ஷேப் இருக்குல்ல, மாறி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியாக விழுகுது. இப்போ ராஜஸ்தானில் 30 சென்டிமீட்டர் இருக்கும், அதே மேகாலயாவில் 300 சென்டிமீட்டர் இருக்கும், அது தமிழ்நாட்டில் 100 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படின்னா இடத்துக்கு தக்கன மழை பெய்கிறதுன்றான். இது ஸ்பேஷியல்னா இடத்துக்கு தகுந்த டிஸ்ட்ரிபியூஷன், பங்கிடுகிறது மழை, இடத்துக்கு தக்கன விழுகிறது. ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இடத்தை பொறுத்து மழை விழுகிறது. டிஸ்ட்ரிபியூஷனாக பங்கிடுவதுன்னு அர்த்தம். மழை இடத்தை பொறுத்து விழுகுது. இப்போ மலை பிரதேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக விழுகும். அப்போ வெயில் பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரி வெயில் பிரதேசத்தில் பார்த்தா மழை கம்மியாக இருக்கும். அது சீசனல் ரெயின்ஃபால், சீசனல் விண்டு வரலன்னு சொன்னால் அங்கே கிடைக்காது. அப்போ இந்தியாவில் ஆவரேஜாக பார்க்கும்போது 118 சென்டிமீட்டரு. இப்போது ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னால் இடத்தின் தன்மையை வைத்து, ஸ்பேஷியல்னால் இடத்தின் அளவீடுகள், டிஸ்ட்ரிபியூஷன் அளவீடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியாக இருக்கும், ஈவனாக இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்குமா. தமிழ்நாட்டில் 200னா கேரளாவில் 200 இருக்காது, டெல்லியில் 200 இருக்காது, அது கூட இருக்கல குறைஞ்சிருக்கும். அதான் அன்ஈவன் சொல்லுவாங்க. அதாவது சரியாக இல்லை, ஏற்றம் இறக்கமாக இருக்கிறது, கூடுது இல்லை குறையுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்றான். அந்த ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இந்த கண்ட்ரி இஸ் ஹைலி அன்ஈவன் அப்படின்னு சொன்னால், ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பங்கிடுவது, இந்த மலைகள் விழுவது. ஸ்பெஷல்னால் இடத்துக்கு தகுந்த மாதிரி விழுவது, டிஸ்ட்ரிபியூஷன் விழுகுவது ஆஃப் ரெயின்ஃபால், மழை விழுவது. இந்த கண்ட்ரி, இந்த நாட்டில் இடத்துக்கு தக்கன மழை விழுவது இஸ் ஹைலி அன்ஈவன். அப்படி அன்ஈவன்னா ஒரே மாதிரியாக இல்லை. ஹைலின்னா ஈவன்னா ஒரே மாதிரியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மழை பெய்யுது. இங்கே அப்படி இல்லை, அன்ஈவன்னா ஒரே மாதிரியாக இல்லை. ஒரு இடத்துல கூட விழுகுது, ஒரு இடத்துல குறைய விழுகுது. அதிகமான அன்ஈவன் ஆனால் ரொம்ப வேறுபாடுகள் இருக்குது. ஒரு இடத்துல அதிகமான மழை பெய்யுது, ஒரு இடத்துல கம்மியாக பெய்யுது. அப்போ ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு த வெஸ்டர்ன் கோஸ்ட் அஸ்ஸாம். த வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னா மேற்கு கடற்கரைன்னு சொன்னால இந்த கீழே உள்ள கடற்கரை பகுதி, அடுத்தது அஸ்ஸாம் மாநிலம், அடுத்து சவுத்து மேகாலயாவில் உள்ள சவுத்து பகுதி. ரைட்டா? மேகாலயா மாநிலத்தின் சவுத்து பகுதி, ஃபுல் மேகாலயா இல்லை, சவுத்து பகுதி. ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கான்? வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னா மேற்கு கடற்கரை, இந்த லெஃப்டில் இருக்கல மேற்கு சைடில் கடற்கரை, போட்டு அஸ்ஸாம் மாநிலம் முழுக்க. அதுக்கடுத்து மேகாலயாவில் சவுத்து பகுதி மட்டும், சவுத்து மேகாலயா.
அடுத்து திரிபுரா மாநிலம் முழுக்க, அடுத்து நாகாலாந்து மாநிலம் முழுக்க, அடுத்து அருணாச்சல பிரதேஷ் முழுக்க ஆர் த ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா, அதெல்லாம் அதிகமாக மழை பெய்கிற ஏரியாலாம். இதெல்லாம் இந்தியாவில் அதிகமான மழை பெய்கிற ஏரியாவாம். ரைட்டா? இது வெஸ்டர்ன் கோஸ்ட், அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, நார்த் ஈஸ்ட் மேகாலயா, நார்த்தோ ஈஸ்ட்டோ வெஸ்ட்டோ கிடையாது, சவுத் மேகாலயா மட்டும், அண்டு திரிபுரா முழுக்க, நாகாலாந்து முழுக்க, அண்ட் அருணாச்சல பிரதேஷ் எல்லாமே ஆர் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா விச் கெட் மோர் தென் 200 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் அப்படின்றான். இதுலாம் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைக்குதான் வருஷத்துக்கு. அப்போ அவரேஜ் 118. அப்போ இங்கே அதிகமாக கிடைக்குது, 200 சென்டிமீட்டருக்கு மேலே வருஷத்துக்கு கிடைக்குது. அப்போ வேறு இடத்துல கம்மியாக கிடைக்கும். பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு ஹோல் ஆஃப் ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தான் முழுவதும், அதுக்கடுத்து பஞ்சாப் முழுவதும், அதுக்கடுத்து ஹரியானா முழுமையாகவும், அடுத்து நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் அண்டு சவுத் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த உத்தரப்பிரதேஷ். இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 2 தான் கொடுத்துருக்கான். வெஸ்டர்ன் பகுதி மேற்கு பகுதி மற்றும் சவுத் வெஸ்டர்ன் அதாவது தென்மேற்கு பகுதி மட்டும் பாக்கியில் விட்டுட்டான். உத்தரப்பிரதேசில் உள்ள மேற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதி மட்டும், இந்த பகுதி மட்டும் இதோட சேர்ந்துருக்கு. த ஹோல் ராஜஸ்தான். முதல்ல அந்த 200 சென்டிமீட்டர் அது முடிஞ்சிடுச்சு. இது அடுத்த சென்டென்ஸு. த ஹோல் ஆஃப் ராஜஸ்தான் முழுவதும், பஞ்சாப் முழுவதும், ஹரியானா முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதோடு சேர்ந்து உத்தரப்பிரதேசில் வெஸ்டர்னா மேற்கு பகுதி மற்றும் சவுத் வெஸ்டர்ன், அதாவது வெஸ்டர்னா தென்மேற்கு பகுதிகள். உத்தரப்பிரதேசில் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகள். அப்போ இந்த 4. அடுத்து வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ் அப்படின்னா மத்திய பிரதேசில் உள்ள மேற்கு பகுதி. இதெல்லாம் சேர்ந்து அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறான். த என்டையர் டீகான் ட்ராப். டிகான் பிளாட்டியூன்னு சொன்னோம்ல, டிகான் பீடபூமின்னு கேட்டோம்ல. அப்போ மொத்த டெக்கான் பீடபூமியும், ட்ராப்னா பீடபூமி, டெக்கான் பீடபூமி, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறான் பிளாட்டியூ ரீஜன். பிளாட்டியூனால பீடபூமி பகுதிகள். ரைட்டா? டெக்கான் ட்ராப்னா என்னது? அது பீடபூமி தான், டெக்கான் பீடபூமி. அல்லது இன்னொரு பேர் என்னது? பிளாட்டியூ ரீஜன். பிளாட்டியூனா பீடபூமி பகுதி. அப்போ பீடபூமி பகுதி இதெல்லாம் சேர்த்து அது போக இன்னொன்று சொல்கிறான். அந்த இடத்துல கமா போட்டு ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு மலைத்தொடரின் ஈஸ்ட் பகுதிகள், கிழக்கு பகுதிகள். ரைட்டா? மேற்கு மலைத்தொடரின் கமா போட்டு வந்தால கமா போடணும். பிளாட்டியூ ரீஜனுக்கு கமா போட்டு ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு மலைத்தொடரின் கிழக்கு பகுதி. இதுவும் சேர்ந்து அடுத்து நெக்ஸ்ட் சொல்கிறான். எக்ஸப்ட் ஃபார் த நேரோ ஸ்ட்ரிப் அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட் அப்படின்னா எக்ஸப்ட் அதாவது தமிழ்நாட்டில் இது தவிர்த்து, தமிழ்நாட்டில் எக்ஸப்ட்னா தவிர்த்து, எது தவிர்த்து? ஃபார் எ நேரோ ஸ்ட்ரிப் அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட் அப்படின்னா ஒரு நேரோனா குறுகிய ஒரு ஸ்ட்ரிப், ஒரு நீளமான அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட், தமிழ்நாடோட கோஸ்ட் கடற்கரை ஓரமான ஒரு குறுகிய பகுதி. ரைட்டா? ஸ்ட்ரிப்னா பகுதி, இது குறுகிய பகுதி தவிர்த்து, எக்ஸப்ட் ஃபார் எ நேரோ ஸ்ட்ரிப் அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட், தமிழ்நாடோட கடற்கரை பகுதி இல்லை ஒரு குறுகிய பகுதி, தமிழ்நாடு கடற்கரையில் ஒரு குறுகிய பகுதி தவிர்த்து மீதி எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு விழுகிறது? ரிசீவ் எ லோ ரெயின்ஃபால், ரொம்ப கம்மியாக. இதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த ராஜஸ்தான்லேருந்து இப்போ வரைக்கும் சொன்னோம்ல, இதெல்லாம் சேர்த்து என்ன எவ்வளோ மழை பெய்யுது? லோ ரெயின்ஃபால் ஆஃப் லெஸ் தேன் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் கீழே தான் மழை பெய்யுது. அது 200க்கு மேலே பெய்யுது. இது இங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும், அது தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்று ஒரே ஒரு இதை சொல்லியிருக்கேன், இந்த இடத்த சொல்லியிருக்கேன். எக்ஸப்ட் இது மட்டும் சொல்கிறான். எக்ஸப்ட் இது தவிர்த்து ஃபார் எ நேரோ ஸ்ட்ரிப் அப்படின்னா குறுகிய ஒரு தமிழ்நாடு கடற்கரை பகுதி தவிர அதில் மட்டும் அதிகமாக விழுகுது. ரைட்டா? அந்த தமிழ்நாடு குறுகிய கடற்கரை பகுதியில் மட்டும் அதிகமாக விழுகுது. அது தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ விழுகுது மொத்தம்? இந்த எல்லா மாநிலத்திலையும் 100 சென்டிமீட்டர் தான் விழுகுது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுக்கு கீழே தான் விழுகுது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கு இது. ரைட்டா? த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா அப்படின்னா மீதி மாநிலங்கள் இருக்குது இல்லையா? மீதி டெல்லி இருக்குது, இதில் வராத மாநிலங்கள். ஏன்னா குஜராத் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது இதில் வராத மாநிலங்கள்? மணிப்பூர் இருக்குது. இதெல்லாம் வரல. இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குதுன்னா த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ், மீதி இந்தியாவில் இதில் சொல்லப்படாத பகுதிகள். ரைட்டா? இதில் சொல்லப்படாத மாநிலங்கள். த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்னால் மீதி மாநிலங்கள்னு அர்த்தம், மீதி பகுதிகள். ரிசீவ்ஸ்னால் பெறுகிறது.
அதில் விழுகிறது. ரிசீவ்ஸ்னால் பெறுகிறது. எதை பெறுகிறது? ரெயின்ஃபால் அப்படின்னா மழையை பெறுகிறது. அது எவ்வளோ மழையை பெறுகிறது? ரேஞ்சிங் பிட்வீன் 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா இது நடுவில் நிற்குது. 100 சென்டிமீட்டர்லேருந்து மீதி ஏரியாக்கள்லாம் இதில் வராத ஏரியாக்கள். இதில் ரெண்டுலேயுமே வராத ஏரியா. 200 சென்டிமீட்டருக்கு மேலே சொன்னான், அடுத்து 100 சென்டிமீட்டர் கீழே சொன்னான். இப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் இதில் வராத மாநிலங்கள் எல்லாம் அதான் சொன்னால் த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் அப்படின்னா மீதி உள்ள பகுதிகள் இந்த ஏரியா தவிர்த்து, இந்த மேலே சொல்லப்பட்ட ஏரியாக்கள் தவிர்த்து மீதி உள்ள பகுதிகள் ரிசீவ்ஸ்னால் பெறுகின்றன. எதை பெறுகின்றன? ரெயின்ஃபால் மழையை பெறுகின்றன. ரேஞ்சிங் பிட்வீன் 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டருக்குள்ளே இங்கே மழை பெய்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். நேச்சுரல்னால் இயற்கை, வெஜிடேஷன் என்னது? வெஜிடேஷனா தாவரங்கள். அப்போ பொதுவான பேர். ரைட்டா? இயற்கை தாவரங்களை பற்றி பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு எ பிளான்ட் கம்யூனிட்டி அன்எஃபெக்டட் பை மென் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் வெஜிடேஷன் என்பது அப்படி இயற்கை தாவரங்கள் என்பது ரெஃபர்ஸ் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இப்போ இயற்கை தாவரங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போது நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படி என்பது ரெஃபர்ஸ்னால் குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது? டு எ பிளானட் கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு தாவர வகையை தாவர இனங்களை குறிக்கிறது. தாவரம் ஏகப்பட்ட இனங்கள் இருக்குல்ல, மரம் செடி கொடி இருக்குல்ல. இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் என்பது எதை குறிக்கிறது? தாவர இனங்களை குறிக்கிறது. பிளான்ட் கம்யூனிட்டி அப்படின்னா அப்போது தாவர இனங்களை இது குறிக்கிறது. நேச்சுரல் வெஜிடேஷன் என்பது அந்த தாவர இனங்கள் அன்எஃபெக்டட் பை மென் எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லின்றான். அந்த தாவர இனங்கள் அன்எஃபெக்டட்னா பாதிக்கப்படுவது இல்லை, எஃபெக்டட்னா பாதிக்கப்படும், அன்எஃபெக்ட்னு பாதிக்கப்படுவது இல்லை. யாரால்? பை மென், மனிதர்களால் இந்த தாவர இனங்கள் பாதிக்கப்படுவதில்லை. அன்எஃபெக்டட் பை மென், நேரடியாகவோ பை டைரக்ட்லி அப்படி நேரடியாகவோ அல்லது இன்டைரக்ட்லி மறைமுகமாகவோ, மனிதர்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த தாவர இனங்கள் பாதிக்கப்படுவது இல்லை. அதைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம் நேச்சுரல் வெஜிடேஷன் என்று குறிப்பிடுகிறோம். ரைட்டா? அது என்ன நேரடியாக மறைமுகமாக என்னென்ன அர்த்தம்னா, இப்போ மரத்தை போய் வெட்டிட்டு வந்துடுறாங்க இல்லையா? அப்போ இந்த காடுகளில் உள்ள மரங்கள் வெட்ட முடியல, இவங்களால் அங்கே போகவே முடியல. அதான் சொல்கிறேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ இது பாதிக்கப்படுவது இல்லை. இது பெரிய ஒரு மலங்காட்டிலும் போக முடியாது மனுஷன். நானே ஒரு கேசலம் என்ற ஒரு இடத்துக்கு போனேன். எப்படி போனால் இப்போ சிலிச்சேரி வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டேன். சிலிச்சேரிலேருந்து 12 மணி நேரம் பஸ்ஸு மலையில் போயிட்டு இருந்தது. 12 மணி நேரம் பஸ்ஸில் அப்படி கீழே பார்த்தேன்னா 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். உயிரே போகும். அதில் சின்ன சின்ன பாதையெல்லாம் மலையில் போயிட்டே இருக்கும். மிசோரம் தலைநகர் ஐஜூவில் போய் அடைஞ்சேன். அப்போ அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி எகெயின் புல்டெங்ஸின்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே இன்னொரு 12 மணி நேரம் இன்னொரு மலை மேலே ஏறி போச்சு பஸ்ஸு. அதோட முடிஞ்சிடுச்சு. எனக்கு போகணும் கேசலம்னு ஒரு பங்களாதேஷ் பார்டர், அது மலையில் இருக்குது. அப்போ அங்கேருந்து நான் என்ன பண்ணேன், என் பேக்கு தூக்கிட்டு மலங்காட்டுக்குள்ளே 2 நாள் நடந்து போனேன். மலை ஏற இறங்க கடைசி 2 நாள் நைட் ஒர்க்கில் ஆல்ட்டு. பிறகு அங்கேருந்து மறுநாள் சாயந்தரம் போய் அந்த கேசலம் போஸ்ட்டை போய் அடைஞ்சோம். பஸ்ஸெல்லாம் இங்கிட்டு கிடையாது. அப்போது அதில் மனுஷன் போகவே முடியாது. ரைட்டா? அதே மாதிரி நேச்சுரல் வெஜிடேஷன் இஸ் எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இட் ஹேஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னால் அதனோட வாழ்வாதாரம், வாழ்தல். எக்ஸிஸ்டன்ஸ்னால் வாழ்தல். இந்த இடத்துல வாழ்தல்னு பொருள்படும். ரைட்டா? எக்ஸிஸ்ட்னா இருத்தல், இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்னால் அது இருத்தல் அல்லது அது இருப்பிடத்தை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல வாழ்தலை குறிக்கிறது. இட் ஹேஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இது இந்த நேச்சுரல் வெஜிடேஷன், அதோ பிளானட், இந்த பிளான்ட் கம்யூனிட்டியானது, இந்த தாவர வகைகள் இட் ஹேஸ் இருக்கிறது. இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னால் வாழ்தல், அது வாழுகிறது. எவ்வாறு வாழுகிறது? இன் செர்டைன் நேச்சுரல் என்வைர்மெண்ட், சில இயற்கை சூழ்நிலைகளில் வாழுகிறது. என்வைர்மெண்ட்னா சூழ்நிலைகள். ரைட்டா? சில இயற்கை சூழ்நிலையில் மலங்காட்டில் இயற்கை சூழ்நிலை தான். யாரும் போய் உரமோ மண்ணோ போடுறது கிடையாது. அதுவாக வளர்ந்து வரும். மழை பெய்ய அதுவாக வளர்ந்து வரும். அதான் சொன்னால் செர்டைன் நேச்சுரல் இயற்கை என்வைர்மெண்ட் என்ன, சில இயற்கை சூழ்நிலைகளில் இது எக்ஸிஸ்டன்ஸ் வாழும். இட் ஹேஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னு இது வாழும். இந்த இடத்துல இருக்கும். நீ இருக்குன்னு போட்டாலும் சரி, வாழும் போட்டாலும் சரி. ஆக்சுவலி இதனோட பொருள் எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல்,
வாழ்தல் ரெண்டுமே பொருள்படும். ஆனால் இந்த இடத்துல இட் ஹேஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் செர்டன் நேச்சுரல் என்வைரன்மெண்ட்ஸ் அப்படின்னா இயற்கை சூழ்நிலையில் இது வாழும். அப்படி நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் பிளான்ட்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் சச் அஸ் ட்ரீஸ் புஷஸ் ஹெர்ப்ஸ் அண்டு ஃபார்ம்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்றான். இப்போ நேச்சுரல் வெஜிடேஷனில் எது வருது இயற்கை தாவர வகைகள்னு பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் அதுக்குள்ளே வருகிறது. நேச்சுரல் வெஜிடேஷனுக்குள்ளே என்ன இயற்கை தாவர வகைகளில் என்னென்ன தாவரங்கள் வருதுன்னு சொல்கிறான். விச் இன்க்ளூட்ஸ்னால் இருக்கிறது. எது இருக்கிறது? ஆல் பிளான்ட்ஸ் எல்லா தாவரங்களும் இருக்கிறது. ஆல் பிளான்ட் லைஃப் எல்லா பிளான்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எல்லா தாவர வகைகளின் உயிர்னா அதோட இனங்கள் இருக்கின்றன. பிளான்ட் லைஃப் ஃபார்ம்ஸ்னால் வடிவங்களும் இருக்கின்றன. பலவிதமான தாவர வடிவங்கள் இருக்குது. அதான் பிளான்ட் லைஃப் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறான். இந்த நேச்சுரல் வெஜிடேஷனுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த இயற்கை தாவர வகைக்குள்ளே இன்க்ளூஷன் அடங்கி இருக்கிறது. ஆல் பிளான்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எல்லா இயற்கை உயிர் வாழும் இயற்கை தாவர வகைகள் அடங்கியிருக்கிறது. சச்சஸ் உதாரணமாக ட்ரீஸ் மரங்கள் அண்டு புஷஸ் புல்வெளின்னு பார்த்துருக்கீங்களா? புதர் மாதிரி இருக்கும். புஷஸ்னால் புதர்கள். அடுத்து ஹெர்ப்ஸ் மூலிகை செடிகள் அண்டு ஃபோர்ப்ஸ்னால் இது ஒரு வகையான ஒரு செடி. இது எப்படின்னா இது ஒரு புல் மாதிரி இருக்கும். ஆனால் இதோட இலைகள் வந்து பெருசாக இருக்கும். புல்லுக்கு இலைகள் இருக்குது, அதில் சின்னதாக தானே இருக்கும். இது புல் வடிவத்தில் நீளமாக போகும், இலை வந்து பெருசாக இருக்கும். அதை ஃபோர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனோட தமிழாக்கமே இல்லை, இது இங்கிலீஷில் தான் நீங்கள் படிச்சுக்கணும். ஃபோர்ப்ஸ்ன்றது புல் வடிவத்தில் பெரிய செடியாக இருக்கும், ஆனால் அந்த இலைகள் வந்து பெரிதாக இருக்கும். புல் வகையை சேர்ந்தது தான் ஃபோர்ப்ஸ், ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட்டு சச்சஸ் ட்ரீஸ் புஷஸ் ட்ரீஸ்னால் மரங்கள், புஷஸ்னால் புதர்கள், ஹெர்ப்ஸ்ன்னு சொன்னால் மூலிகை செடிகள் அண்டு ஃபோர்ப்ஸ் அப்படின்னா இது ஒரு விதமான செடி, ரைட்டா? தட் க்ரோ நேச்சுரலி இன் அன் ஏரியா. இது வந்து இயற்கையிலே வளர்கிறது. தட் க்ரோன்னு வளர்கிறது. எப்படி? நேச்சுரலி இயற்கையிலே வளர்கிறது. எங்கே? இன் அன் ஏரியா. எந்த ஏரியாவில்? இன் அன் ஏரியானா ஒரு ஏரியாவில். அண்டு ஹேவ் பீன் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டட் பை த ஹியூமன் ஃபார் எ லாங் டைம். அப்படின்னா ஒரு இயற்கையிலேயும் வளர்கிறது, ஒரு ஏரியாவில் வளர்கிறது. அண்டு அதுக்கடுத்து சொல்கிறான் பாரு, அண்டு ஹேவ் பீன் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டட் அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு அப்படின்னா தொந்தரவு செய்ய முடியாது இந்த மரங்களை. ஹேவ் பீன் லெஃப்ட்னா இந்த மரங்கள் விடப்பட்டுள்ளது. இந்த செடி கொடிகள்லாம் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் சார்ந்த பிளான்ட்டுகள்லாம் அண்டு ஹேவ் பீன் லெஃப்ட்னு விடப்பட்டுள்ளது. எவ்வாறாக விடப்பட்டுள்ளது? அன்டிஸ்டர்ப்டுன்னு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது. லெஃப்ட்னு தொந்தரவு இல்லாமல் விடப்பட்டுள்ளது. யாரால் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது? பை ஹியூமன்ஸ். மனிதர்களின் தொந்தரவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அப்போ மனுஷங்க தொந்தரவு பண்ண முடியாது. ஃபார் எ லாங் டைம் நீண்ட காலமாக அன்டிஸ்டர்ப்டுன்னு தொந்தரவுக்கு அப்பாற்பட்டு. டிஸ்டர்ப்னு தொந்தரவு செய்யுது, அன்டிஸ்டர்ப் தொந்தரவுக்கு அப்பாற்பட்டு, தொந்தரவு இல்லாமல். யார் தொந்தரவு இல்லாமல்? பை ஹியூமன்ஸோட மனிதர்களின் தொந்தரவு இல்லாமல் இது இந்த ஏரியாவில் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா மனுஷங்க போய் வெட்டலை தான். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு கிளைமேட். கிளைமேட்னா காலநிலை. சாயில்னா மண் இருக்கு இல்லையா? மண்ணின் தன்மை செம்மண்ணா கருமண்ணா பாறைமண்ணான்னு பார்ப்பாங்க, ரைட்டா? சாயில்னா மண் கிளைமேட் காலநிலை. ரெண்டாவது மண். அடுத்து லேண்ட் ஃபார்ம் கேரக்டர்ஸ் அப்படின்னா நில வடிவ குணங்கள்னு அர்த்தம். லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் நில வடிவம்னு அர்த்தம். அது பாறையா இல்லை மணலா இல்லை களிமண்ணா இல்லை ஓடையா இல்லை கடற்கரையா? அதான் லேண்ட் ஃபார்ம்ஸ். நில வடிவம் குணநலங்கள் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம் குணநலங்கள். இதெல்லாம் பொறுத்துத்தான் அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் அமையும். புரியுதா? பாறையாக இருந்தால் ஒரு விதமாக வரும், கடற்கரை ஓரம் இருந்தால் ஒரு விதமாக வரும், ஆற்றங்கரை ஓரம் இருந்தால் அது ஒரு விதமாக வரும், இது மணல் ஏரியா வந்து அது ஒரு விதமாக வரும். அதான் கிளைமேட். மேலே அதனால் கிளைமேட்டு எப்படி இருக்குது? காலநிலை வெப்பமாக இருக்கா இல்லைன்னு பார்ப்பான். கிளைமேட்டு பொறுத்து இருக்குது. சாயில் அதோட மண்ணை பொறுத்து இருக்கிறது. அண்டு லேண்ட் ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் நில வடிவ குணநலங்களை பொறுத்து இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து ஆர் த இம்பார்ட்டண்ட் என்வைரன்மெண்டல் கண்ட்ரோல் ஆஃப் த நேச்சுரல் வெஜிடேஷன். அப்படின்னா இயற்கை தாவரங்களுக்கு இதுவெல்லாம் சேர்ந்து, இந்த 3 இது சேர்ந்து இருக்கின்றன. முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் நிர்வகிக்கும் ஒரு காரணிகளாக அமைந்துள்ளன. இந்த 3ம் எந்த 3ம்? இந்த கிளைமேட், சாயில், லேண்ட் ஃபார்ம் கேரக்டர்ஸ், இந்த 3ம் அமைந்திருக்கின்றன. எவ்வாறு அமைந்து யாருக்கு முக்கியமாக இருக்குது?
இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவர வகைகளுக்கு இந்த மூன்றும் முக்கியமாக கருதப்படுகிறது. அதை ஆர் த இம்பார்ட்டண்ட் என்வைர்மெண்டல் அப்படின்னா முக்கியமான சுற்றுச்சூழலை பொறுத்து இது நிர்வகிக்கிறது. இந்த மூணு இந்த நேச்சுரல் வெஜிடேஷனை நிர்வாகம் செய்கிறது. ஆனால் அதை வளர விடுறது, ரொம்ப அதிகமாக வளருது, மூணுமே நல்லா இருந்துச்சுன்னா வேகமாக வரும், ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் மெல்ல தான் வரும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த எபோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மேலே கண்ட ஃபேக்டர்ஸ்னால் அதனோட குணநலங்களை பொறுத்து, ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள், மேலே கண்ட காரணிகள், இதெல்லாம் இதுதான் காரணிகள். இந்த காரணிகள் அதோட செயல்பாடுகள் மேலே அந்த பேசிஸ்னால் அதை சார்ந்து, எதை சார்ந்து, ஆன் த பேசிஸ் ஆஃப் த எபோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மேலே கண்ட காரணிகளை சார்ந்து, அந்த பேசிஸ் ஆஃப் எபோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். அந்த காரணங்கள் சொல்லியிருக்காங்க மூணு சேர்ந்து தான் இதை ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நிர்வகிக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் த எபோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மேலே கண்ட காரணிகளை சார்ந்து த நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள் ஆஃப் இந்தியாவில் உள்ள இயற்கை தாவரங்கள் கேன் பி டிவைடட் அப்படின்னா அது பிரிக்கப்படுகிறது இன்டு த ஃபாலோவிங் டைப்ஸ் அப்படின்னா கீழ்கண்ட வகையில் பிரிக்கப்படுகிறது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் என்னது? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா. ஃபாரஸ்ட்னா காடுகள், எவர்கிரீனா பசுமையாக இருக்கிறது, கிரீன்னா பசுமை, எவர்னா எப்பயுமே. ரைட்டா? எவர்னா எப்பொழுதும், கிரீன்னா பசுமை. அப்போ பசுமை மாறா அப்படின்னா பசுமையாக இருக்குன்னு அர்த்தம். பசுமை மாறுதல் அப்படின்னா மாறிடுச்சு, பசுமை இல்லாமல் போச்சு. அப்போ பசுமை மாறா அப்படின்னா அப்படியும் போடலாம், இப்படியும் சொல்லிக்கலாம். எவர்கிரீன்னா எப்பயுமே பசுமையாக இருக்கும் காடுகள் அப்படின்றான். அப்போது அந்த ட்ராபிக்கல்னால் வெப்பமண்டலம், அதாவது வெப்பமண்டலம் அந்த ஏரியா ஃபுல்லாக வெப்பமாகவே இருக்கும். ரைட்டா? அதான் ட்ராபிக்கல்னால் வெப்பமண்டல பசுமை காடுகள். பசுமை காடுகள் போட்டுக்கோ, பசுமை மாறானையை போடணும். எவர்கிரீன்னா பசுமையாக இருக்கும் காடுகள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இந்த ஃபாரஸ்ட் இந்த காடுகள் ஆர் ஃபவுண்ட் தென்படுகின்றன இன் ஏரியா வித் 200 சென்டிமீட்டர்ஸ் ஆர் மோர் அனிவல் ரெயின்ஃபால். அப்படின்னா இந்த காடுகள் எங்கு தென்படுகின்றன அப்படின்னு பார்த்தா நல்ல கவனிங்க. இந்த தீஸ் ஃபாரஸ்ட்னால் இந்த காடுகள் ஆர் ஃபவுண்ட் தென்படுகின்றன எங்கே? இன் அன் ஏரியா, ஒரு ஏரியாவில் தென்படுகின்றன. இந்த காடுகள் ஒரு ஏரியாவில் இருக்கின்றன. வித் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தா வித் 200 சென்டிமீட்டர் ஆர் மோர் அல்லது அதிகமாகவோ அனிவல் ரெயின்ஃபால் இருக்கின்றான். அந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்யுது? 200 சென்டிமீட்டரோ அதுக்கு மேலேயோ மழை பெய்கிற ஏரியாவில் தான் இது இருக்குது, இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ரைட்டா? அப்படிங்கிறான். ரைட்டா? வித் 200 சென்டிமீட்டர் ஆர் மோர் அல்லது அதற்கு அதிகமாகவோ மழையை கொடுக்கும் ஏரியாக்களில் தான் இது வளர்கிறது. தி அனிவல் டெம்பரேச்சர் இஸ் அபவுட் மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ் அப்படின்றான். அப்போ இதோட வருடாந்திர டெம்பரேச்சர், வருடாந்திர வெப்பநிலையானது எவ்வளோ இருக்கிறது? இஸ் அபவுட் மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கணும் வருஷம் பூரா, அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இது வெப்பக்காடுகள் தானே, வெப்பக்காடுகளில் செல்சியஸ் டெம்பரேச்சர் கூட தான் இருக்கும். ரைட்டா? 22 டிகிரிக்கு மேலே கூட இருக்கும். அண்டு த ஆவரேஜ் அனிவல் குமுடிட்டினா ஈரப்பதம். இப்போ நிலத்தோட ஈரப்பதம் இருக்குல்ல, நிலத்தோட ஈரப்பதம், காற்று மண்டலத்தோட ஈரப்பதம், அது ஹூமிடிட்டின்னு சொல்லி, காற்றுல ஈரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மனுஷன் கொஞ்சம் ஈஸியாக நடந்து போவான். வெப்பமாக இருந்து நடந்து ஹூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. த ஆவரேஜ் அனிவல் ஹூமிடிட்டி எக்ஸீட்ஸ் 70% இந்த ரீஜன். அப்படின்னா இந்த பகுதியில் அனிவல் ஆவரேஜ்னா சராசரி வருடாந்திர, ஆவரேஜ்னா சராசரி வருடாந்திர ஒரு வருஷத்துக்கு சராசரியை பார்த்தால் வருடாந்திர ஹூமிடிட்டி ஈரப்பதமானது எக்ஸீட்ஸ் 70% அப்படின்னா 70% மேலே இருக்கணும். இன் திஸ் ரீஜன், இந்த பகுதியில் 70% மேலே ஆவரேஜ் அனிவல் ஹியூமிடிட்டி இருக்கணும்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஏரியா எதுன்னு பார்ப்போமா? இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எதுனா வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிராவில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ், அதேமாதிரி கர்நாடகாவில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ், அதேமாதிரி கேரளாவில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் போகுது இல்லையா, இதில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் மலை மேற்கு மலை தொடர். ரைட்டா? வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்டு கேரளா, இந்த மூணுலே உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு மலை தொடர். இதெல்லாம் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதில் எல்லாம் அந்த 20 டிகிரிக்கு மேலே சென்டிகிரேட் இருக்கும்,
70% மேலே அனிவல் ஆவரேஜ் அனிவல் ஹியூமிடிட்டி இருக்கும். அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறான், ரைட்டா. இந்த மாதிரி டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்குது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள்லையும் இருக்குது, இதே கிளைமேட்டில் இருக்குன்றான். அடுத்து 5வது அஸ்ஸாம் முழுக்க டிராபிக்கல் ஃபாரஸ்ட், ரைட்டா. அடுத்து வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குன்றான், ஃபுல் மாநிலம். ஃபுல் நாகாலாந்துலேயும் இருக்குது. அடுத்து திரிபுரா மாநிலத்தில் இருக்குது, மிஜோரத்துலேயும் இருக்குது, ரைட்டா. அடுத்து மணிப்பூர் இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட். அடுத்து மேகாலயா இத்தனை மாநிலம், மேகாலயா முடிச்சுட்டு இத்தனை மாநிலங்கள் ஸ்டேட்ஸ்னு போட்டான். இந்த மாநிலங்கள் எல்லாம் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிறது. ஹேவ் த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வைத்திருக்கு. இந்த மாநிலங்கள் அனைத்தும் ஹேவ்னு வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த வகையான காடுகளை இந்த எல்லா மாநிலங்களும் வைத்திருக்கிறது. ஹேவ்ன்றது வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? திஸ் டைப் ஆஃப், இந்த வகையான காடுகளை வைத்திருக்கிறது, ரைட்டா. நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் ரப்பர். அப்படின்னா இதில் முக்கியமான மரங்கள் என்னவென்றால் ரப்பர் மரங்கள் அதிகமாக இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீ அப்படின்னா முக்கியமான மரங்கள் ரப்பர், அதுக்கடுத்து மகாகனின்றது ஒரு மரம். அடுத்து எபோனின்ற ஒரு மரம். அடுத்து ரோஸ்வுட்ன்ற கேள்விப்பட்டீங்களா? ரோஸ்வுட்ன்ற மரம். அடுத்து கோக்கன்றது தென்னை மரம். அடுத்து பம்புனா மூங்கில் மரம், ரைட்டா. அடுத்து சின்கோனான்றது ஒரு மர வகையை சேர்ந்தது. அடுத்து கேண்டிஸ் இதெல்லாம் தமிழாக்கம் வராது, ரைட்டா. இதெல்லாம் மரத்தோட ஒரு டெக்னிக்கல் பேர் கேண்டிஸு. அடுத்து பால்முன்னா பனை மரம், ரைட்டா. இந்த மரங்களை எல்லாம் இந்த காடுகள் கொண்டிருக்குது. அடுத்து இன்னொன்று அயன்வுட்னா இரும்பு மரம்னு சொல்லுவாங்க, அது அயன்வுட்னு சொல்லுவாங்க, இதையும் கொண்டிருக்கிறது. அண்டு சீடர்ன்ற ஒரு மரமும் இதில் இருக்கிறது. இத்தனை மரங்கள் இந்த காடுகளில் வளர்கிறது. திஸ் ஹேவ் நாட் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் டியூ டு த லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அப்படின்னா இவைகள் இந்த காடுகள், ரைட்டா. திஸ் ஹேவ் நாட் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட்னா சுரண்டுதல். இப்போ சுரண்டுறோம்ல, இப்போ ஒருத்தர் நிலத்தை போய் இன்னொருத்தர் சுரண்டிக்கிட்டே இருப்பேன், அப்படி கூட்டிக்கிட்டே இருப்பேன், அந்த பொலிக்கலை தூக்கி அங்கே போட்டுருவேன். நீங்கள் நடுநாள் போய் பார்த்தீங்கன்னா பொலிக்கல் இங்கே இருக்குன்னா அப்படியா சரிப்பா தெரியாமல் போட்டேன். அதே மாதிரி இங்கே இந்த காடுகளில் சுரண்ட முடியாது மக்களால். ஏன் சுரண்ட முடியாதுன்னா அங்கே இவனால் போகவே முடியாது. ஏன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்தும் போக முடியாது. அங்கே போய் மரத்தை வெட்டினா கூட தூக்கிட்டு வர முடியாது. இவன் நடந்து வரதே கஷ்டம் இந்த ஏரியாவுக்கு போயிட்டு. இதில் போய் அந்த மரத்தை எப்படி வெட்டி கொண்டு வருவான்? மரத்தை வெட்டி கொண்டு வரவே முடியாது. நடந்து போகிறதே பாம்பு பள்ளி கடிச்சு செத்து போயிடுவான். இவன் அதுக்குள்ளே போகவே முடியாது. மணிப்பூர் மிஜோரத்துலேயும் போனீங்கன்னா மனுஷப்பே இருக்க முடியாது. கொஞ்சம் தூரம் இருந்தால் கொன்னே விடுவாங்க. ஏதாவது ஒரு ஜீவன் ஆளை கொண்டு விடும், ரைட்டா. அதனால் தீஸ் ஹேவ் நாட் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட். இந்த ஏரியாக்கள் இந்த ஏரியாக்கள் இருக்கின்றன. தீஸ்னால் இந்த மரங்கள் குறிக்கிறது. தீஸ் ஹேவ் நாட் பீன் இருக்கின்றன. ஹேவ் நாட் பீன்னா நாட்டுனே இல்லை, ஹேவ் பீன்னா இருக்கின்றன, நாட் பீன்னா இல்லாமல் இருக்கின்றன. எது இல்லாமல் இருக்கின்றன? பை எக்ஸ்ப்ளாய்ட்னா சுரண்டுதல் இல்லாமல் இருக்கின்றன. இப்போ இந்த நாட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீ போட்டேன்னா தீஸ் ஹேவ் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட்னா இது எல்லாம் சுரண்டலுக்கு உட்பட்டது, ரைட்டா. இந்த நாட்டை எடுத்துகிட்டு தீஸ் ஹேவ் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட்னா இது எல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் சுரண்டலுக்கு உட்படுதுன்னா மனுஷங்க வெட்டிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் நடுவில் நாட்டு போட்டேன்னா மனுஷங்க இதை வெட்டலைன்னு சொல்கிறான். எக்ஸ்ப்ளாய்டட்னா சுரண்டுதல். அப்படின்னா இதோ அழிக்கலை, இந்த மரங்களை அவனால் அழிக்க முடியல. அதுதான் நாட்டு போட்டால் நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா. அப்போது தீஸ் ஹேவ் நாட் அப்படின்னு இல்லை. எப்படி? ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னா இதை மனுஷங்க எக்ஸ்ப்ளாய்டட் சுரண்டல் தான். ஆனால் இந்த இடத்துல நீ எப்படி போடணும்னா வெட்டலை, இந்த மரங்களை அழிக்கலை. யார்? என்ன காரணத்துக்காக வேண்டிய அழிக்கலை மனுஷங்க? டியூ டு த லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை, அந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு அவனுக்கு பயணம் செய்வதற்குண்டான வசதிகள் இல்லை, ரைட்டா. டியூ டு த லேக்குன்னு இல்லாமை. எது இல்லாமை? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அவன் போக்குவரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்கிற அளவுக்கு வசதி இல்லாமல் போக்குவரத்து, ரைட்டா. போக்குவரத்து வசதி இல்லாமை, லேக்குன்னு இல்லாமை காரணத்தினால் மனிதர்கள் மனிதன் குறிப்பில்லை, மனுஷன் தான் எக்ஸ்ப்ளாய்டட்னா அழிக்கப்பட முடியலை. இதான் நாட் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட்னா இதை அழிக்க முடியலைன்னு சொல்கிறான், ரைட். நெக்ஸ்ட்டு டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.